ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெக்ஸ் ஏஞ்சலினாஸ் கார்டன். இன்றைக்கி நான் கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரும்னு நான் நம்புகிறேன். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து தன்னோட அவையில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எனக்காக ஒரு மோதிரம் பண்ண போகிறேன். அந்த மோதிரத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு செய்தி வேணும். அந்த செய்தியானது சுருக்கமாக இருக்கணும். என்னுடைய ஆபத்து காலத்தில் எனக்கு உதவக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே அவையில இருந்த எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி ஒரு சுருக்கமான செய்தி அவருடைய ஆபத்து காலத்துல உதவக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. யாராலுமே அந்த செய்திய தர முடியல. ராஜாவுடைய அரண்மனையில வந்து ஒரு வேலையாள் இருந்தாரு. அவர் வந்து ராஜாவுக்கு வந்து அந்த செய்திய தராரு. அதாவது அந்த வேலையாள் வந்து வயசானவரு. ராஜா எப்பவுமே அவர வந்து வேலையாள் மாரி நடத்த மாட்டாரு. அந்த முதியவர் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு, "ராஜா, என்கிட்ட அந்த செய்தி இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு ஞானி குடுத்தாரு. அத நான் உங்களுக்கு தரேன். அத நீங்க இப்ப படிச்சு பார்க்கக்கூடாது. உங்க மோதிரத்துக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, உங்களுக்கு ஐயோ! என்னால எதுவுமே முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, அப்போ அந்த மோதிரத்திலிருந்து அந்த செய்திய எடுத்து நீங்க படிங்க." அப்படின்னு அந்த செய்திய குடுப்பாரு. ராஜாவும் சந்தோஷமா வாங்கிப்பாரு. இப்படி போயிட்டு இருந்த ராஜா வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். அதாவது எதிரி நாட்டு மன்னன் வந்து அவருடைய நாட்டு மேல படையெடுப்பான். ராஜாவும் தோல்வியுற்று தன்னுடைய நாடையே இழந்துடுவாரு. ராஜா வந்து ஒரு குதிரையில தப்பி ஓடிட்டுருப்பாரு. எதிரி நாட்டு வீரர்களும் ராஜாவ தொரத்திக்கிட்டே போவாங்க. ராஜா வந்து ஒரு மலை முகடுக்கு மேல ஏறிடுவாரு. அங்கேருந்து பார்க்கும்போது கீழ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். எதிர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படை வீரர்கள்லாம் தொரத்திக்கிட்டு வராங்க. ராஜாக்கு அந்த சூழ்நிலை என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் அவருக்கு அந்த மோதிரம் ஞாபகம் வரும். ராஜா என்ன பண்ணுவாரு, அந்த மோதிரத்துல இருந்த அந்த செய்திய எடுத்து படிப்பாரு. என்ன செய்தி இருக்கும் அப்டின்னா, "இதுவும் கடந்து போகும்" அப்படின்னு இருக்கும். ராதா அத படிச்சதும், அதுக்கப்புறம் பொறுமையா இருப்பாரு. அந்த எதிரி நாட்டு படை வீரர்கள் எல்லாருமே அவர கடந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜா வெளிய வந்து தன்னுடைய படைகள மீண்டும் திரட்டி, திரும்ப போராடி அவரு நாட்ட வந்து திரும்பவும் வெற்றி பெற்றுருவாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகும்போது, அவருடைய நாட்டு மக்கள் எல்லாருமே அவர வந்து மிக சந்தோஷத்தோட வரவேற்கணுன்றதுக்காக, கோலாகலமா, ஆரவாரமா நெறைய விழாக்கள வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ராஜா வந்து இப்ப அவர் மனசுல வந்து நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட போயிட்டுருப்பாரு. போனதுக்கப்புறமா தன்னுடைய நாட்டு அ மக்கள பார்த்து அவரு ரொம்ப சந்தோஷமா பேசுவாரு. அப்ப வந்து முதியவர் சொல்லுவாரு, "ராஜா, இப்ப வந்து நீங்க உங்க மோதிரத்துல இருந்த அந்த செய்திய எடுத்து படிங்க" அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ராஜா சொல்லுவாரு, "நான் தான் இப்ப வந்து இக்கட்டான சூழ்நிலையில இல்ல. நான் வெற்றி பெற்றுட்டேன். என்னுடைய நாட்டையே நான் மீட்டெடுத்துட்டேன். இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் எதுக்கு இப்ப அந்த செய்திய படிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த முதியவர் சொல்வாரு, "இல்ல ஐயா, நீங்க வந்து அ இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது, தோல்வி இருக்கும்போது மட்டும் தான் நீங்க அந்த செய்திய படிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க சந்தோஷத்துல இருக்கும்போதும், வெற்றியில இருக்கும்போது கூட நீங்க அந்த செய்திய படிக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வெற்றியில இருக்கும்போதும் சரி, தோல்வியில இருக்கும்போதும் சரி, இதுவும் கடந்து போகும்ன்ற வாக்கியம் அந்த தன்மைய வந்து மாற்றிக்கொள்ளாது. நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலுமே அது கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான். அது கடந்து போயிடும் அப்படின்ற உண்மைய நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த முதியவர் சொன்னாராம். அது உண்மதாங்க. நம்முடைய வாழ்க்கைய இதுநாள் வரைக்கும் நம்ம நடந்த நிகழ்ச்சிகள நம்ம திரும்பி பார்த்தோம்னா, இந்த வாக்கியத்தோட உண்மைய நம்ம வந்து உணர முடியும். ஆ இதுவும் கடந்து போகும். வெற்றிகள் கிடைக்கும்போது, நாம வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுல வச்சுக்கணுங்க. அப்பதான் நம்முடைய கர்வம் வந்து தலை தூக்காது. தோல்விகள் வந்தாலும், இதுவும் கடந்து போகும் அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதே மாரி நம்மள சுத்தி நெறைய கெட்டவங்க, பகைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க நம்ம வாழ்க்கையில வந்தாலும், இதுவும் கடந்து போகுன்றத நம்ம நினைவில எப்பவுமே வச்சுக்கணும். அப்பதான் நமக்கான பொறுமை இருக்கும். நம்மளுடைய மன அமைதியும் நம்மள விட்டு போகாது. அதுக்கப்புறம் நமக்கு துன்பங்கள், கவலைகள் எல்லாமே வருங்க. வரும்போதும் இது நம்மை கடந்து போகும் அப்படின்னு நம்ம நெனச்சா மட்டும் தான் உண்மையான சந்தோஷத்த நாம் பெற முடியும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.